ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சரியாக இப்போது இந்த இரவு பொழுதுல இந்த சாயப்பா எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தானே யோசிக்கிற? அதாவது நாளைக்கு விடிய போற நல்ல நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட பெண் தான் உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை தேடி வரப்போறாங்க. அப்படி நீ எதிர்பார்த்த உதவி உனக்கு கிடைக்காத காரணத்தால நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை துன்பமயமாய் வாழ்ந்து வருவதால தான் நாளைக்கு உனக்கு உதவி செய்வதற்காக இந்த சாயப்பா ஏன் சார்பில் உன்னை நோக்கி ஒரு பெண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். அந்த பெண்ணின் ரூபத்தில் இந்த சாயப்பா நானே வந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு நீ விருப்பப்பட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க போகிறேன். இந்த உலகத்தில் வேஷம் போடுறவனையெல்லாம் நல்லவன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாரிடமும் உண்மையாக அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ளும் முன்னை ஏமாளி, கோமாளி, பைத்தியக்காரன்னு உனக்கு பின்னால் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாருக்கும் உண்மையா, நேர்மையா, நியாயமா நடக்கிறத இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை அல்லவா? கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கும்படியும் இந்த உன்னுடைய வாழ்க்கையே மாறும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எப்போவுமே எல்லா மனிதர்களையும் சரியா புரிஞ்சுக்காம நிஜமாவே நீ கொஞ்சம் ஏமாளித்தனமா இருக்கிறங்கிறது உண்மைதான். ஏன்னா நீ ரொம்ப வெகுளித்தனமா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாய். இது உன் வாழ்க்கைக்கு இந்த கலியுக காலத்துக்கு சரி வராது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதரிடமும் பேசி பழகி அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஒருத்தர் இப்படிதான், இவங்க இவ்வளோ குணங்கள் இப்படிதான், இவங்க இப்படிதான் கெட்டவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மாத்திரலாம், திருத்திரலாம்னு நீ எந்த முயற்சியும் செய்யாதே. இந்த உலகத்தில் யாராலும் யாரையுமே மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போதே இவர் இதைத்தான் செய்வார், இப்படிதான் செய்வார்ன்ற தீர்மானத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் சிறு குழந்தையாக பிறக்கும் போதே அவருக்குன்னு ஒரு குணத்தை ஏந்தி கொண்டு பிறவி குணமாக கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கே பிறப்பெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரையும் முன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணும்னா ஒன்றை நீயே மாற்றிக்கோ. இப்படியே அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக இல்லாமல் கள்ளங்கபட சூதுவாதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆளாகவும் யாருடைய வலையிலையும் சிக்கி மாட்டிக்கிட்டு முழிக்காத ஆளாகவும் தந்திர மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருடைய தந்திரத்திலும் மாட்டிக்காத ஏமாறாத ஆளாக கவனமுள்ள பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் நடக்காம, யார் மூலமாக எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி உனக்கான புரிதல்களை ஏற்படுத்தவும் உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சாயப்பா உன்னை நோக்கி ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். அந்த பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் சரி செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதுமே என்னுடைய பக்தர்களோ என்னுடைய பிள்ளைகளோ யாருக்காவது வழி தெரியாத குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான நிலையில் வாழும்போது அவர்களுக்காக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்கிறது வழக்கம். அப்படிதான் இப்போது உனக்கு உதவி தேவைப்படுகிற காலகட்டத்தினால இருப்பதாலையும் சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சரியில்லாமல் இருப்பதாலும் உனக்கு உதவி செய்வதற்காகவே நான் வரப்போறேன் செல்லமே. சில சமயங்களில் மின்சாரம் போயிடுச்சு, கரண்ட் இல்லைன்னு இருட்டை பழிக்கிறீர்கள். ஆனால் இருள் இருப்பதால் தானே விளக்கு பிரகாசமாக தெரிந்து அதை ரசிக்க முடிகிறது. நீ எத்தனையோ முறை சின்ன வயசுல விளக்கையும் அதன் ஒளியையும் பிரகாசத்தையும் உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிருக்க. அதனால எந்த விஷயமே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் நடக்கலை. எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோடு தான் நடந்துகிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையிலையும் இப்போது நீ பிரச்சனைகளை அனுபவிக்கிறனா, அந்த பிரச்சனைகள் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் உன்னை பலப்படுத்துவதற்காகவும் உனக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் நான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகளை ஒருபோதும் குறை சொல்லாதே. பிரச்சனைகள் வந்தாதான் மனிதர்களின் மனசு மேம்படும், தெளிவுபடும், மேன்மைப்படும். நீயும் பக்குவப்பட்ட பிள்ளையாக மாற முடியும். என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாமல் வாழ்க்கை தான் உனக்கு பல வரங்களை தரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ.
மனித வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக இருக்காதுதான். ஆனா மனித பிறவி எடுப்பதே கஷ்டங்கிறது உனக்கு தெரியாது என் செல்லமே. இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு, எத்தனையோ பிறவிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் நான் மனித பிறவியை கொடுத்துருக்கேனா, இந்த மனித வாழ்க்கையும் அதில் இருக்கக்கூடிய சொகுசான சுகபோகத்தையும் நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான். பிறவிகளிலேயே உயர்வான மனித பிறவியை உனக்கு கொடுத்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்த மாட்டேனா என்ன? கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இனிமே எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வராம உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி தரதான் போறேன். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் அமைதியாகவும் எப்போதுமே புன்னகை பூத்த முகத்தோடையும் தனிமையில இருந்தாலும் தைரியமா இருக்கவும் கத்துக்கணும். ஏன்னா தனிமையில இருக்கும்போது தான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் வந்ததுன்னு உன்னால தெளிவா யோசிக்க முடியும். நீ சிரிச்ச முகத்தோட இருந்தீனா உன்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் கூட எளிதாக உன்னை விட்டு விலகி போயிடும். நீ அமைதியாக மௌனமாக இருப்பதின் மூலமாக இனிமே எந்த பிரச்சனைகளும் உனக்கு நோக்கி வராம உன்னால பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் எப்போவுமே அமைதியா சிரிச்ச முகத்தோட இருன்னு சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே அதற்குரிய பலனை உனக்கு கொடுக்கும். இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் இனிமே உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமா உன்னுடைய பிரார்த்தனைகள் தான் இருக்க போகுது. உன்னுடைய பிரார்த்தனைகள் உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் மிகப்பெரிய பலனையும் கொடுக்கக்கூடிய விஷயன்றதை தெரிஞ்சுக்கோ. உனக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு தெரியாம ஏதோ ஒன்று தேடி ஓடி அலைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. முதல்ல உன் தேவை என்ன, உனக்கு என்ன ஆசைன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்து தீர்மானத்துக்கு வந்துட்டு அப்புறமா அதை தேடத் தொடங்கு. முதல்ல உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்துட்டு அப்புறமா அதை தேட ஆரம்பிச்சின்னா உன்னுடைய தேடல் எல்லாமே அதற்கு உரிய இலக்கை அடையக்கூடியும் என் செல்லமே. உன்னுடைய இலக்கில் நீ ஜெயிப்பதற்கும் உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ கவலைப்படாத. உன் எண்ணங்கள் எப்போதும் எல்லாருக்கும் நன்மை தரும் விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அன்பை தரக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கெடுத்தாலும் பயப்பட்டுக்கிட்டே இருக்காம, எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. மனசுக்குள்ள பயம் இருக்கிற வரைக்கும் உடம்புல வியாதிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வியாதிகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மருந்தும் மாத்திரையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பயத்தை விடுவித்து உன் பக்தியை மனசு முழுக்க நீ செலுத்தும் போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக வாழ முடியும்.